கேட்கிறோம். நிறைய ஆதாரம் கேட்கல, நிறைய கேட்டோம்னா சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த ஒண்ணுக்கு மட்டும் கேட்கிறேன். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சம்பந்தமாக சொல்லப்பட்ட அவதூறு விஷயத்தில் ரசூலுல்லாஹ்க்கு இது ஏற்கனவே தெரியும், இருந்தாலும் அவர்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அப்படி பொறுமையாக இருந்தாங்க, தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு அவங்க ஆதாரத்தை குர்ஆனில் இருந்தோ ஹதீஸில் இருந்தோ தர வேண்டும். அடுத்தது நம்ம தரப்புல பேசும்போது நம்ம சொன்னோம், அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, இது ஷிர்க்க பத்தி நம்ம ஷிர்க்குங்கிற வார்த்தையே இல்ல தலைப்புல. அவங்க என்ன செஞ்சாங்க, இருந்தவங்ககிட்ட உதவி தேடுவது ஷிர்க்கு அப்படின்னு சொன்னா, அப்ப உசுரோட இருக்கவங்க மட்டும் கேட்கறீங்களே அது ஷிர்க்கு இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப கேட்கும் போது நம்ம தரப்புல அதுக்கு பதில் சொன்னோம், இறந்தவரிடம் கேட்பதற்கும் உதவி கேட்பதற்கும் உயிரோடு இருப்பவரிடம் உதவி கேட்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னு. நிறைய வித்தியாசங்கள், எத்தனை வகையான வித்தியாசங்கள் இருக்குதோ அதுல ஒரு 5-6 வகையான வித்தியாசங்களை எடுத்து அடிக்கணும். அதை எல்லாத்தையும் கண்டுக்கிறாம 2 விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பதில் கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, நம்ம மனிதர்கிட்ட போய் கேட்கும் போது எப்படி உதவி கேட்போம், இந்த மனுஷத்தை போய் கேட்கிறோம், ஒரு 10,000 ரூபாய் கேட்கிறோம், அவர் தர முடிஞ்சாலும் தருவாரு, இல்லைன்னாலும் இல்லன்னு சொல்லிடுவாரு, அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கேட்கிறோம். ஆனா நீங்க அவுளியாக்கள் எப்படி போய் கேட்கறீங்க, இறந்த இடத்துல நம்ம கேட்டதை கண்டிப்பாக அவர் தருவார் என்ற நம்பிக்கையோடு போய் கேட்கறீங்க அப்படிங்கறத நம்ம சொன்னோம். அதுக்கு அவங்க என்ன கேட்டாங்க, மனுஷன் தந்தாலும் தருவாரு இல்லாட்டாலும் இல்லன்னு கேட்கறது கூடுங்கிறீங்கல்ல, அதே மாதிரி இறந்தவர்கிட்ட போய் நம்ம கேட்கிற உதவிய செய்தாலும் செய்வார், செய்யாவிட்டாலும் செய்யாமல் போய்விடுவார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க போய் கேட்டா அதை பத்தி உங்க நிலை என்ன அப்படின்னு கேட்கறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மதிப்பிற்குரிய பெரியோர்களே, முன்னால் பேசிய சகோதரர் அவர்கள் கேட்டார்கள், அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மீது இட்டு கட்டப்பட்ட போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையோடு ஆரம்பத்தில் இருந்தார்கள். ஆனால் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கற்பிற் சிறந்த காரிகை, பத்தினி பெண் என்பது ஐயமர சந்தேகத்திற்கு இடமில்லாமல் அல்லாஹ்வின் சத்தியமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும். வஹி இறங்குவதற்கு முன்னரே. ஆதாரம் புகாரி ஷரீஃப் கிதாபு ஷஹாதா 2467 ஹதீஸ் நம்பர் 2467. அதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னை பற்றி சிலர் என்னுடைய மனைவி விஷயத்தில் தவறான கருத்தை பரப்புகிறார்கள். அப்துல்லா பின் உபை குறிப்பாக சொல்லிக் கொண்டிருந்தான், அவன் பேரே வருகிறது, அவன் ஒரு முனாஃபிக். அப்படி சொல்லிவிட்டு பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக என்னுடைய மனைவி விஷயத்தில் நான் ஹைரையே நாடுகிறேன். அவள் பத்தினி, கற்பிற் சிறந்த காரிகை, தவறான வழிக்கு போனவள் அல்ல என்ற கருத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்படி சொல்வதற்கு முன்னர் வல்லாஹி அல்லாஹ் சத்தியமாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இதுதானே இல்முல் கைப். அதற்கு பிறகுதான் இன்னல்லதீன ஜாவு பில் இஸ்கத்தி உஸ்பத்தும் மின்கும் லா தன்ஸபு ஷர்ரன் லக்கும் பல் ஹுவ கைருன் லக்கும் என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் மூமின்களை பார்த்தும் அல்லாஹ் கேட்கிறான், லவ்லா இஸ் சமஅத்துமு தன்னல் முஃமினூன வல் முஃமினாத்து பிஅன்ஃபுஸிஹிம் கைரன் வகாலு ஹாதா இஃகும் முபீன். மூமின்களே, இந்த ஆயிஷா நாயகி விஷயத்தில் நீங்கள் இது போன்ற ஒரு அவதூறை கேட்டபோது ஆயிஷா பத்தினி கயிறு என்று நீங்கள் சொல்லியிருக்க வேண்டாமா? அது மாத்திரமல்ல, இது பகிரங்கமான அவதூறு என்று நீங்கள் சொல்லியிருக்க வேண்டாமா என்று அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு அப்போது இருந்த மூமின்களை பார்த்து இறைவன் கேட்கிறான். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்னை ஆயிஷா அவர்கள் பத்தினி என்பது தெரியும். ஆனால் ஆரம்பத்திலேயே சொல்லல, பொறுமையா இருந்தாங்க. ஒவ்வொரு பூரா ஒவ்வொரு வகையான பேச்சுக்கள், குறிப்பாக அப்துல்லா இப்னு உபை இதை பற்றி தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்ததால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி தன்னுடைய முஅஜிஸாவை வெளிப்படுத்தினார்கள். ஹதீஸை நீங்கள் கேட்டீர்கள், அதற்கு நாங்கள் தந்துவிட்டோம். அப்புறம் இன்னொரு விஷயம், வலிமார்கள் நபிமார்கள் எந்த அளவிற்கு நோய்களை நீக்குகிறார்கள் என்றால், மேலே முதலில் ஹஜ்ரத் அவர்கள் நமது அணி தலைவர் அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குஷ்டத்தை நீக்குவார்கள், கண் தெரியாத குருடனுடைய குருட்டு தன்மையை நீக்குவார்கள், வஃபாத்தானவர்களை உயிர் வர செய்வார்கள் என்று. இந்த மூன்றையும் இந்த உலகத்தில் விஞ்ஞானம் வளர்ந்திருக்கின்ற இந்த காலகட்டத்திலும் கூட எந்த மருத்துவர்களாலும் செய்ய முடியாது. பிறவியிலே கண்குருடாக பிறந்த ஒருவனுக்கு எந்த ஒரு விஞ்ஞான டாக்டரும் அவனுக்கு கண் பார்வையை கொடுக்க முடியாது. குஷ்ட நோயை இந்த உலகத்தில் இதுவரை எந்த மருத்துவரும் தீர்த்தது கிடையாது. எந்த மருத்துவரும் தான் கண்டுபிடித்த மருத்துவ துறையின் மூலம் இறந்து விட்டவர்களை உயிர் பெற செய்தது கிடையாது.
மனித சமுதாயமே செய்யாத மாபெரும் மோஜிதாவை அல்லாஹ்வின் அனுமதியோடு ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள். அப்ப இறை நேசர்கள் நபிமார்கள் மனிதர்களால் செய்ய முடியாத, கியாமத் நாள் வரை முடியாத, இறந்தவனை யாரும் உயர்விக்க முடியாது, அல்லாஹ்வின் அனுமதி விட்டு செய்கிறார்கள். இது ஒன்று. இன்னொரு விஷயம், அப்படி நோய்களை நீக்க முடியுமா? ஒரு ஐயம் எழலாம். ஷைத்தானுக்கு நோயை கொடுக்க முடிகின்ற ஆற்றல் இருக்கிறது அல்லவா? ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை பார்த்து சொன்னார்கள், ரப்பி இன்னனி மஸ்ஸனிய துர்ரு. ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ரப்பி அன்னி மஸ்ஸனிய ஷைத்தானு பினுஸ்லிம் வஅதார். இறைவா, ஷைத்தான் எனக்கு மிகப்பெரிய தொல்லைகளை ஏற்படுத்தி விட்டான். சூரத்து சாதிலே இந்த ஆயத்து வருகிறது. அப்ப ஷைத்தானுக்கு நோயை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கும் போது நபிமார்களுக்கு நீக்கக்கூடிய ஆற்றல் இல்லையா? சில மருந்துகள் இருக்கின்றன, அதை சாப்பிட்டாலே வயிற்றுப்போக்கு வந்துடும். சில மருந்துகளை சாப்பிட்டா இல்லாத நோயெல்லாம் உடம்புல வந்துடும். அப்ப நோய்களை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் சில மருந்துகளுக்கு இருக்கும் போது நபிமார்களுக்கு வழிமார்களுக்கு இதை நாம் சொல்ல வேண்டும். அதை நீக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு வ தஆலா கொடுத்திருக்கிறார். இன்னொரு விஷயம், தங்களுக்குரிய பெருமக்களே, இன்னக லா துஸ்மிஉல் மௌத்தா என்று சொன்னார்கள். மௌத்தா போனவர்களை நபியை உங்களால் கேட்க செய்ய முடியாது என்று. இதன் வசனத்தினுடைய தொடர்ச்சியில அல்லாஹ் சொல்கிறான், இன் துஸ்மிஉ இல்லா மையுமின் ஆயாத்தினா. ஈமான் கொண்டவர்களை நபியை உங்களால் கேட்க செய்ய முடியும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இதிலிருந்து தெரிகிறது, அங்கு ஈமான் இங்கு மௌத்து என்று சொன்னதிலிருந்து தெரிகிறது, கல்பு செத்து போனவர்கள், உயிரோடு இருந்தும் செத்த மையத்தாக இருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு வ தஆலா, அதாவது அபூ ஜஹில், உத்பா, ஷைபா போன்றவர்களை பார்த்துத்தான் சொல்கிறான். அது மாத்திரமல்ல, அவங்களையெல்லாம் பார்த்து அல்லாஹ் சொன்னான், சும்முன் புக்மன் உம்யுன் ஃபஹும் லா யர்ஜிஊன் என்று. சரி, இன்ஷா அல்லாஹ் தலைவர் அவர்கள் பேசுவார். அன்பு தோழர்களே, மையத்து கேட்கும் அப்படிங்கறது நம்ம ஒரு ஆதாரம் வச்சோம், அதை ஒப்புக்கொண்டோம் அப்படின்ட்டாங்க. நமக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா இதுவரைக்கும் மையத்து கேட்காதுங்கிறதுக்கு அவங்க ஆதாரம் தரல. அதுதான் நம்முடைய ஏக்கமா இருக்கு. இதுவரைக்கும் நம்ம வச்சதுங்கிறதுக்கு விளக்கம் சொன்னாங்க, அது அப்படி இப்படி, அது போகும்போதுதான் வரும்போதுதான் அப்படின்னாங்க. அது விளக்கம் நான் பின்னால சொல்றேன். ஆக ஒப்புக்கொண்டோம்ட்டாங்க, மையத்து கேட்குங்கிறத நாங்க ஒப்புக்கொள்றோம் அப்படின்ட்டாங்க. அடுத்து மையத்து கேட்காதுங்கிறத என்ன ஓதி காமிச்சாங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னக லா துஸ்மிஉல் மௌத்தா. ஆமா, அதுக்கு என்ன அர்த்தம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க மையத்தை கேட்க முடியாது அப்படிங்கிறான். நம்ம எல்லாம் சேர்ந்தா ஒப்புக்கொள்றோம். ஆமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க வைக்க முடியாதுதான். கேட்க வைக்கிறது யாரு? அல்லாஹ் ஒருவன் தானே. நம்ம கேட்க சொல்லிட்டோமே. முடியுங்கிறது யாரு? ஒரு ஆளுக்கு தான். உண்மையான தொகையை சொன்ன மாட்டான். உயிரா உள்ளவங்களுக்கு முடியும், மையத்துக்கு தான் முடியாதுங்கிறது அடுத்த கட்ட தொகுதி. அது உண்மையான தொகுதினா அல்லாஹ் ஒருவனுக்கு தான் முடியும், வேற யாருக்கும் முடியாது. மற்றவங்களுக்கு எப்படி அல்லாஹ் கொடுத்துதான் முடியும். அது உயிரா இருக்கட்டும், மையத்தா இருக்கட்டும், உண்மையான தொகுதி. இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்க கேட்க வைக்க முடியாதுங்கிறான். இதைத்தான் நாங்களும் சொல்றோம். நபியே நாம் சொல்லலாங்களா கேட்க வைக்க முடியாது. வேற யாரு கேட்க வைக்கிறது? அல்லாஹ் தான் கேட்க வைப்பான். அந்த வசனத்துல மையத்து கேட்காதுன்னு என்ன இருக்கு? மையத்து கேட்காதுன்னா எப்படி தெரியுமா? அரபி வசனம் இருக்கானு லா தஸ்மாவுல் மௌத்தான் இருக்கணும். அதான் அரபி இலக்கணம் தெரியணுங்கிறது. அதனால லா துஸ்மிஉல் மௌத்தான் இருக்கு. நீங்க கேட்க வைக்க முடியாது. இது எல்லோரும் ஒப்புக்கொண்டதானே, நாங்களா தானே சொல்லிட்டு இருக்கோம் இது வரைக்கும். அதுக்கு மாற்றமா சொல்லலாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கனாலும் கேட்க வைக்க முடியாதான், அல்லாஹ் தான் கேட்க வைக்கிறான். தௌஹீத். மையத்து கேட்கறது தெரியாதாரு. இதன் சரபு அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன? அதுல கூடுதல் விளக்கம் தான். மையத்துங்கிறது மண்ணுக்கு மேலே இருக்குங்க. மூத்தா போனோம் மண்ணுக்கு மேல நம்மளோட இருக்கும். அடக்க செஞ்ச கூட மண்ணுக்கு கீழே போயிடுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? மேல இருக்கும்போது மட்டும் இல்ல, மண்ணுக்கு கீழே அடக்கிறதுனாலும் கேட்குது. அதான் இதன் சரபு. ஏன்னா நம்ம மண்ணுக்கு அடக்கிறதுக்கு முன்னால நம்ம கூடவே இருக்கிறது. அடக்க செஞ்ச பின்னால அவங்க மண்ணுக்கு கீழே போயிடுறாங்க, மண்ணுக்கு மேல நம்ம இருக்கிறோம். அந்த கட்டத்திலும் கேட்கிறது அப்படிங்கறதுக்காக தான் இதன் சிறப்பு அப்படிங்கிறாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு கேட்கிற சக்தி இருக்குதுன்னு அங்க மட்டும் இல்ல, இன்னொரு அது ஒரு அதிதான் மட்டும் அப்படி சொல்லலாம், அப்படிதான் இருக்குதுன்னு. அதே போல முஸ்லிமிலும் புகாரியிலும் பதிவு செய்யப்பட்ட அதீத் இருக்குது. பத்ர் யுத்தத்துல கொல்லப்பட்டவங்களை எல்லாம் பாலிங்கிணத்துல போடப்பட்டதுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, ஒவ்வொரு ஆளும் கூப்பிடுறாங்க. அங்க போடப்பட்டிருக்கிறது யாரு? அபூ ஜஹல், உத்பா, ஷைபா தான் போடப்பட்டிருக்கு. ஒவ்வொரு ஆளும் பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. அபூ ஜஹல், அபூ ஜஹல் ஹதீஸ்ல இருக்காது, யா புலான் இருக்கும். புலான்னா